இந்திய அணிக்கு வந்து இது ஒரு இக்கட்டான நிலைமையாக இருக்குது. ஆனால் இந்த நிலைமையை வந்து சரி பண்ணாமல் இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ டீமும் கௌதம் கம்பீர் டீமும் ஒவ்வொருத்தர் மேலே வந்து பழி போட்டுட்ருக்குறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு வேதனையான விஷயமா இருக்குது. இந்த நடப்பு பார்டர் கவாஸ்கர் மேட்சை பார்த்திங்கன்னா இந்தியா வந்து முழுசாக இழந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவியிருக்கிறாங்க. 5 போட்டிகளிலும் பார்த்திங்கன்னா இந்தியாவோட செயல்பாடு வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா எந்த விதத்துலையுமே வந்து ஒரு முழு திருப்தியாகவே இல்லை. பும்ரான்ற ஒரு தனி மனிதரோட செயல்பாட்டை தவிர முழு டீமாக பார்த்திங்கன்னா யாருமே வந்து ஒரு பெரிய திறமையான விளையாட்டை வெளிப்படுத்தலைன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இது வந்து இந்திய அணிக்கு வந்து நல்ல நிலைமையான்னு பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையுமே ஒரு நல்ல விஷயமே கிடையாது. இப்போ வந்து எல்லா சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை வந்து இந்திய அணி வந்து எதிர்கொண்டுட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்காம பிசிசிஐயும் சரி கம்பீர் தரப்பும் சரி 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் மேலே என்ன காரணத்தை வச்சு பழி சுமத்தலாம் அப்படின்ற வேலையை தான் 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்கன்றது வந்து ஒரு மிகப்பெரிய வேதனையான விஷயமா இருக்குது. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இணையத்தில் வந்து ஒரு செய்தி தீயாக பரவிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த பார்டர் கவாஸ்கர் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து கௌதம் கம்பீர் வந்து புஜாராவை டீமில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டதாகவும் அதுக்கு வந்து பிசிசிஐ வந்து விருப்பம் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து தீயாக பரவிட்டு இருந்துச்சு. புஜாரா சம்மந்தமான விஷயம் வந்து இணையதளத்தில் தீயாக பரவிட்டு இருக்கும்போதே இந்த சைடு பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் வந்து மிக முக்கியமாக பேசப்பட்டுச்சு. பிசிசிஐ தரப்புலேருந்து ஒரு அதிகாரி வந்து கூறியதாக ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக இருந்துச்சு. கௌதம் கம்பீர் வந்து எங்களோட டிராவிட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய அணியை வழி நடத்துறதுக்கு வந்து கௌதம் கம்பீர் வந்து எங்களோட முதல் சாய்ஸாக இருக்குல்ல, நாங்கள் வந்து நிறையா பேர்த்த தேடணும், அதில் வந்து கௌதம் கம்பீரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அதிகாரி வந்து செய்தியை பகிர்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பரவுச்சு. இந்த இரு தரப்பு செய்தியுமே வந்து நம்ம வேறு செய்தியாக பார்த்தாலுமே அந்த இரு தரப்பு செய்தியுமே ஒரே விஷயத்தை தான் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து நிலைநிறுத்துது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தோல்விக்கு வந்து இப்போ கம்பீர் சைட்லேருந்து நான் பொறுப்பேற்க முடியாது, இப்போ பிசிசிஐ சைட்லேருந்து நான் பொறுப்பேற்க முடியாது, இதுக்கு வந்து இவங்க காரணம், இந்த தோல்விக்கு வந்து பிசிசிஐ தான் காரணம்னு கம்பீர் தான் காரணன்ற பிசிசிஐயும் பழி போடுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறதுக்கான செய்தி தான் இந்த இரு செய்தியுமே. அப்படியே கம்பீர் புஜாராவை டீமில் எடுக்க விரும்பியிருந்தாலும் அந்த செய்தி இப்போயே வெளியிடப்பட்டிருக்கு இல்லை வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா இப்போ தான் கம்பீராக இருக்கட்டும், ரோஹித்தாக இருக்கட்டும், சீனியர் வீரர்களாகட்டும், பிசிசிஐ இருக்கட்டும், எல்லா தரப்பு மீதுமே வந்து ஒரு கடும் விமர்சனம் வெளியாகிருக்கு நம்ம பொதுமக்கள் மத்தியில். இந்த டைமில் வந்து கௌதம் கம்பீர் வந்து தன்னோட இமேஜ் வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை சரி கட்டுற வகையில் வந்து புஜாரா மேட்ரை வந்து வெளியே விட்டுருக்காங்களோ, இது வந்து ஒரு பக்காவான பிஆர் வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு சந்தேகம் எழுந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ பிசிசி மேலே எந்த தப்புமே இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா பிசிசிஐ இதே வேலையை தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம உறுதியாக சொல்லலாம். பயிற்சியாளராக பதவியேற்ற 6 மாதத்தில் வந்து கௌதம் கம்பீர் வந்து பெருசாக எதுவுமே பண்ணல அப்படின்றவரை எல்லா ரிசல்ட்டுமே ஒரு மைனஸாக இருக்கும்போது தங்களோட தேர்வு வந்து இப்படி ஒரு மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு அப்படின்றது வந்து பிசிசிஐக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழுக்காக கருதப்படுது. அதனால அவங்க வந்து அவங்க தரப்புலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கௌதம் கம்பீர் வந்து எங்களோட முதல் சாய்ஸாகவே இருக்குல்ல, நாங்கள் நிறைய பேர்த்த ட்ரை பண்ணோம், ஆனால் வேறு யாருமே கிடைக்காதனால வேறு வழி இல்லாமல் தான் கௌதம் கம்பீரை வந்து டீமுக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை வந்து வெளியில் வந்து பரவிட்டுருக்க மாதிரி வந்து அவங்க சைட்லேருந்து ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. வேறு வழியே இல்லாமல் தான் கௌதம் கம்பீரை டீமுக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கசிய விட்டுருக்காங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணுது. ஆனால் உண்மை நிலவரம் வந்து வேறன்றது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களோட முதல் சாய்ஸ் கௌதம் கம்பீராக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனாலுமே பார்த்திங்கன்னா அவர் வந்து ஐபிஎல் கப்பை வின் பண்ண உடனே ரெட் கார்பரேட் விரித்து அவரை வரவேற்றது வந்து கண்டிப்பாக பிசிசிஐ தான் அப்படின்றதுல வந்து எந்தவித சந்தேகமே இல்லை. அவரை விட சீனியராகவும் நல்ல அனுபவமிக்க வீரராக இருந்த WV ராமனும் வந்து பயிற்சியாளர் பதவிக்கு வந்து விண்ணப்பிச்சிருந்தார். ஆனால் அவரை நிராகரிச்சுட்டு கம்பீரை வந்து பிசிசிஐ தேர்ந்தெடுத்ததுன்றது வந்து நிதர்சனமான உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய வெறுப்பு உண்டாயிருக்குது. அதை வந்து பிசிசிஐ வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு நாங்களும் அதே மனநிலையில் தான் இருக்கிறோம், நாங்களும் அவரை நம்பி ஏமாந்துட்டோம் அப்படின்ற ஒரு இமேஜை வந்து ஒரு போலியான பிம்பத்தை வந்து பிசிசிஐ வந்து கட்டமைச்சிட்ருக்குறாங்க. மாறி மாறி பழி போடுறது வந்து இந்திய அணிக்கு வந்து ஒரு சரியான ஒரு வழிமுறையாக இருக்காது. இந்த விஷயம் வந்து என்ன ஆகும்னா, இந்த விஷயத்தை வந்து இவங்க வந்து எங்கே தப்பு அப்படின்னு சொல்லி சரியான முறையில் கண்டறிஞ்சு இப்போவே இது சரி பண்ணாமல் மாறி மாறி பழி போட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணியோட நிலைமை வந்து
மிக மோசமான நிலைமைக்கு வந்து இன்னும் தள்ளப்பட்டுன்றது தான் அனைத்து ரசிகர்களோட பொதுவான கருத்தாக இருக்குது. அதனால இந்த விஷயத்தை வந்து பிசிசிஐ வந்து மிக விரைவில் வந்து சரிப்படுத்தி மறுபடியும் இந்திய டீமை வந்து சரியான முறையில் கட்டமைச்சிருவாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாமே நம்பலாம். பாய்.